இன்றைக்கி ஒரு டைரி டே மாதிரி தாங்க போச்சு. பால் காய்ச்சறது, வெண்ணெய் எடுக்கிறது, நெய் காய்ச்சறது, மோர் ரெடி பண்ணுறது, பன்னீர் ரெடி பண்ணுறது, இப்படி தாங்க போச்சு. ஃபஸ்ட்டு தயிரில் இருந்த ஆடைகள் எல்லாத்தையும் மிக்ஸி ஜாருக்கு சேர்த்திட்டு, அப்புறம் ஏற்கனவே ஆடைகளை கொஞ்சம் கலெக்ட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்தி கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா அடித்து, இது ஏர்லி மார்னிங் பண்ணும்போது நம்மளுக்கு ஈஸியாக வெண்ணெய் கிடைக்குங்க. வெயில் வந்துருச்சு அப்படிங்கும்போது அது வெண்ணெய் வந்து மெல்ட் ஆகிட்டே இருக்கும். பால்லேருந்து ஆடை எடுக்காமல் தயிர்லேருந்து ஆடை எடுத்து மோர் செய்யும்போது அந்த மோர் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதில் இஞ்சி மட்டும் தட்டி போட்டாச்சு, கையோட நெய்யும் காய்ச்சியாச்சுங்க. ஃப்ரெஷ் பால் காஞ்சிட்ருக்கு, பன்னீருக்கு பால் ரெடி ஆகிட்டுருக்கு. அது இல்லாமல் ஆடைக்கு உர போடணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நெய் சூடாக இருக்கிறதுனால ஸ்டீல் வடிகட்டி வச்சு வடித்தோம் அப்படிங்கும்போது நல்லது. அதுக்கப்புறம் பன்னீருக்கு இன்றைக்கி லெமனுக்கு பதிலாக நம்மகிட்ட தயிர் நிறையா இருந்ததுனால அதை வச்சு பன்னீர் ரெடி பண்ணியாச்சு. ஹாட்டான லூப் ஃபார்ம் வாட்டரில் வச்சு நம்ம அந்த பிசுபிசுப்பியெல்லாம் நீக்கிட்டு கடைசியாக ஆற வச்சு செடிகளுக்கு விட்டாச்சு. தேங்க்யூ.